ஓகே, ஜென்ரலாகவே பாய்ஸுக்கு கேர்ள்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், கேர்ள்ஸுக்கு பாய்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஒன் மேன் இப்போ வந்து நான் வெளியே போகிறேன் அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற இடத்துல வந்து ஆப்போசிட் ஜெண்டர் வந்து என்னை பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஹான்ஸ்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரு 6 திங்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சூப்பர் டூப்பராக தெரிவிங்க. பட் அதெல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் மேனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக பார்த்துடலாம். கமான், லெட்ஸ் கோ. நம்பர் 1, ஸ்மெல். நம்ம மற்றவங்க கூட பேசாமலே நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா நம்மளோட ஸ்மெல். நம்ம அவசரப்பட்டு ஒரு இடத்துக்கு குளிக்காமல் போயிருந்துருக்கலாம், நமக்கு ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாக வந்து ஸ்வெட்டிங் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், நம்ம மவுத்லேருந்து வர பேட் பிரெத்தாக இருக்கலாம். இது எல்லாமே நம்மளை பற்றின ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் கிரியேட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு டீசெண்டான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்கள். நாட் கம்பல்ஷன், ஜஸ்ட் மை ரெக்கமெண்டேஷன். நம்பர் 2, ஹேர் ஸ்டைல். டெஃபினட்டாக நம்மளோட ஹேர் ஸ்டைலை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட ஹேர் ஸ்டைல் தான் நம்மளோட ஃபேஸையே டிஃபைன் பண்ணும், நம்ம எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு. இப்போ வந்து ஒருத்தர் நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக உங்களோட ஹேர் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்மளோட ஃபேஸுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் வச்சா செட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்படி வைக்கிறது மூலமாக நம்ம கொஞ்சம் அப்டேட்டடாக என்ஹான்ஸ்டாக தெரியும். நம்பர் 3, ஹேண்ட்ஸ் அண்ட் நெயில்ஸ். நம்ம ரொம்ப சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், பட் அதுதான் நம்மளை பற்றின ஒரு பெரிய பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். நம்மளோட ஹேண்ட்ஸ் அண்ட் நெயில்ஸை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். நெயில்ஸை வந்து அடிக்கடி வெட்டி ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து நெயில்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கருப்பான அழுக்கெல்லாம் பார்த்தாலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் கிரியேட் ஆகும். இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு பொண்ணு ஒரு பையனும் மீட் பண்ணுறாங்க, பட் அவங்க மீட் பண்ணும்போது எந்த கான்வர்சேஷனுமே அவங்களுக்குள்ள இல்லைன்னா அவங்க 2 பேரும் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன விஷயத்தை வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிள், உங்களோட ஹேண்ட்ஸ் அண்ட் நெயிலை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். நம்பர் 4, ஷூஸ். இது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு விஷயம். இதில் வந்து நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. பட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஷூஸ். நிறைய பேர் வந்து சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க போடுற ஷூஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். இல்லைன்னா அவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும் அவங்க போட்டிருக்கிற ஷூஸுக்கும் சுத்தமாகவே மேட்சே ஆகாத மாதிரி ஒரு ஷூஸை வியர் பண்ணியிருப்பாங்க. நம்ம தூரத்துலேருந்து வரும்போதே பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரியும் நம்மளோட ஷூஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு. அங்கே நம்ம அவுட்டு தான். ஸோ காசு சேர்த்து வச்சாது ஒரு பிளாக் ஷூ அல்லது ஒரு கேஷுவல் ஷூ வாங்கி வியர் பண்ணுங்கள். அது வந்து சூப்பராக உங்களை மற்றவங்க முன்னாடி என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நம்பர் 5, ஸ்மைல். நம்ம அவங்க கூட பேசும்போது டெஃபினட்டாக ஸ்மைல் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மாடரேட்டாக ஜென்டிலான ஒரு ஸ்மைலாக இருக்கணும். அந்த ஸ்மைல்லையே தெரியணும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பர்சன். நம்ம ரொம்ப அதிகமாக சிரிச்சிட்டா நடாமல் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நம்ம ரொம்ப கம்மியாக சிரிச்சிட்டா இவன் ஒருவேளை சிரிக்கவே மாட்டான் போல, ரோபோட் மாதிரியே இருக்கான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அப்படியே நம்பர் 6, சோசியல் ஸ்கில்ஸ். நம்ம மற்றவங்க கூட எப்படி பேசுகிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு மற்றவங்க வந்து நம்மளை நோட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறக்காக நம்ம வந்து எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. நேச்சராகவே நமக்குள்ளே இருக்கிறது தான் வரும் இல்லையா. பட் இது கூட சின்ன நல்ல ஹேபிட்டை வந்து இன்பில்ட் பண்ணுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக தெரியும். ஏன்னா நம்ம யார் அப்படிங்கிறது நம்மளோட சிச்சுவேஷனை பொறுத்தும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இவன் நல்லா கார் ஓட்டுறான்ப்பா, இவன் நல்லா பைக் ஓட்டுறான், இவன் வந்து நல்லா பேசுகிறான் அப்படின்னு நோட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ வந்து ஒருத்தர் மீட் பண்ணுற சிச்சுவேஷனில் அவங்க எப்படி இருக்கிறாங்கிறத பொறுத்தும் நம்மளை வந்து என்ஹான்ஸ் பண்ணி நம்மளை காட்ட முடியும். நம்மளோட ஸ்கில்ஸையும் கண்டிப்பாக அவங்க நோட் பண்ணுவாங்க. கைஸ், இதெல்லாமே நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே உங்களை பற்றின ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து கண்டிப்பாக கிரியேட் ஆகக்கூடாது இல்லையா. அப்படி ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த 6 திங்ஸ்லையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அண்ட் இதை தாண்டி வேறு எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ வழக்கம் போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து யாருக்கு தேவைப்படுது நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒன் மேனை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.